வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கரண்ட் இல்லாத இந்த மாட்டுத்தொலை தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சின்ன சோலார் செட்டப் வச்சு ஒரு கரண்ட் உள்ள மாட்டுத்தொலை மாற்றிருக்கோம். அதை எப்படி அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். நம்ம இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அழகான சூப்பரான பிரைட்னஸோட ஒரு லைட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சார்ஜ் அதாச்சும் இயற்கை மூலமாகவே சோலாரை வச்சு சார்ஜ் ஆகி இந்த பேட்டரி பாருங்க எல்லாமே நம்மகிட்ட இருக்க வேஸ்டாக இருக்கக்கூடிய பேட்டரியை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஈஸியாக சொல்லியிருக்கேன் எப்படி எரியுது, எப்படி பிரைட்னஸ் இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. இந்த செட்டப்பை நீங்களும் உங்க வீட்டில் கரண்ட் இல்லாத இடத்துல நீங்களும் பண்ணணும் அப்படின்னா கோழி பண்ணையும் மாட்டு பண்ணையும் ஆட்டு பண்ணையும் எதுக்குனாலும் பண்ணணும்னா இந்த வீடியோ பாருங்க. தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே. இந்த மினி சோலார் செட்டப்புக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துருவோம். இந்த வீடியோல எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி சும்மா வேஸ்டா கடந்த பொருட்களை தான் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உங்கள்கிட்டயும் பொருள் கடந்தா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா பண்ணுங்க, பிரயோஜனமா இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா பேனல், அதாச்சும் சோலார் பேனல் வந்து ஒரு சின்ன பேனல். இந்த பேனல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வாட்ஸ் 6 வோல்ட் வரக்கூடிய பேனல் ஒன்று. இது நம்மகிட்ட சும்மா கிடந்துச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லித்தியம் பேட்டரி. இந்த பேட்டரி கொஞ்சம் பெருசா இருக்கு பாத்தீங்களா. நார்மல் லித்தியம் பேட்டரியை விட இது கொஞ்சம் பெருசு. நீங்க நார்மல் லித்தியம் பேட்டரி அதாச்சும் 3.7 வோல்ட்டே நீங்க போடணும்னாலும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கெப்பாசிட்டி கொஞ்சம் கூட இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் இதை போட்டிருக்கேன். இது வந்து வோல்ட் பாத்தீங்கன்னா 3.2 வோல்ட் 5000 மில்லி ஆம்ஸ். இது கொஞ்சம் பேக்கப் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த பேட்டரியை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி லைட்ல உள்ளது. அது உள்ள இருந்துச்சு, அதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்திருக்கோம். பாருங்க, வேஸ்டா அது வந்து ஒர்க் ஆகாம கிடந்ததுல ஓப்பன் பண்ணி எடுத்திருக்கோம். இது நமக்கு இப்பவும் பிரயோஜனமாக பயன்பட்டுக்கிட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெஸ்ஸிங் சுவிட்ச். இதுதான் நமக்கு வந்து ப்ரெஸ்ஸிங் சுவிட்ச். இந்த சுவிட்ச் தான் நமக்கு இந்த சர்க்கியூட்டுக்கு வந்து இந்த நம்ம செய்ய போற சோலார் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஆன் ஆஃப் பண்ணதுக்கு, நம்ம லைட் ஆன் ஆஃப் பண்ணதுக்கு இந்த சுவிட்சை யூஸ் பண்ண போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் மெயினான ஒண்ணு. இதைத்தான் நம்ம வந்து சோலார் செட்டப்புக்கு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலா யூஸ் பண்ண போறது. இது என்ன அப்படின்னா லித்தியம் பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு மாடுவல். அதாச்சும் நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். லித்தியம் பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய மாடுவல் போர்டு. அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அந்த போர்டைத்தான் நம்ம இந்த செட்டப்புக்கு சார்ஜ் கண்ட்ரோலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நமக்கு வந்து பேனல்ல இருந்து வரக்கூடிய பவரை எடுத்து பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு போர்டு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவிலே ஹீரோ வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா மெயினா ஒண்ணு, இந்த செட்டப்புக்கே மெயினான ஒண்ணு லைட்டு. இந்த லைட் வந்து ஒரு 3 வோல்ட்ல எரியக்கூடிய ஒரு ஸ்டிப் லைட்டு. ரொம்ப பிரைட்னஸா நல்லா இருக்கும். நம்ம அதனால இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இதை எதுல நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு பாருங்க. ஒரு பிளாஸ்டிக் டப்பால, அதாச்சும் மசாலா சாமான்கள் போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பால தான் நம்ம இந்த லைட்டை அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். பாருங்க, நான் உள்ள 3 லைட்டை ஒட்டி வச்சிருக்கேன் டபுள் டேப் போட்டு. அதே லைட்டு தான் அந்த லைட்டு. பாருங்க, இந்த சைடுல, இந்த கீழே, இந்த சைட்ல ஒட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த லைட்டை வந்து இந்த சைட்ல வந்து ஒட்டணும். ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வச்சு நம்ம இந்த இதை ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்க, இதுக்கப்புறம் வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். லைட் அரேஞ்ச் பண்ற வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி வேற அதாச்சும் எல்லா லைட்டையும் நான் தனித்தனி, எல்லாமே இதே மாதிரி தனித்தனி போர்டு லைட் தான் 3 வோல்ட்ல ஒர்க் ஆகக்கூடியது. இதை வந்து நான் தனித்தனியா அரேஞ்ச் பண்ணி ஒட்டி வச்சு பேரல் பண்ணியிருக்கேன். பிளஸுக்கு பிளஸ், மைனஸ்க்கு மைனஸ் அப்படி கொடுத்து பேரல் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் அந்த பிளஸ்ல சேர்த்து இணைச்சு நம்ம ஒட்டி காமிக்கிறேன். கடைசியா மூடியை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு லைனை மட்டும் வெளியே எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, நான் அடுத்து நம்ம லைன் கொடுப்போம். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேரல் கனெக்ஷன் பண்ணிட்டோம். அதாச்சும் பிளஸுக்கு பிளஸ், மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்து பேரல் கனெக்ஷன் அந்த லைட்டோட இந்த லைட்டையும் சேர்த்து இணைச்சிட்டேன். இப்போ நான் இதை வந்து இந்த பாட்டிலோட சேர்த்து டப்பாவில் ஒட்டணும். அதே மாதிரி இப்போ நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த லைட்டையும் நம்ம அந்த டப்பாவில் அரேஞ்ச் பண்ணியாச்சு, ஒட்டியாச்சு டபுள் டேப் போட்டு. இப்போ பாருங்க, சுத்தி லைட்டை பாருங்க. அடியில் ஒன்று, சைடுல 3 கொடுத்துருக்கேன். பாருங்க, நம்ம இதுக்கு அடுத்து லைனை மாத்திரம், லைட்டுக்குள்ள லைனை மாத்திரம் மூடியில, இந்த மூடியில ஒரு ஹோல் போட்டு வெளியே எடுக்கும் பிளஸ் மைனஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம டப்பா முடியில ஒரு ஹோல் போட்டு பிளஸ் மைனஸ் ஒயர் வந்து வெளியே எடுத்தாச்சு. ஒரு எக்ஸ்ட்ரா ஒயர் கொடுத்து பாருங்க பிளஸ் மைனஸ் இதில் கனெக்ட் பண்ணி நம்ம டப்பா மூடி வெளியே எடுத்தாச்சு. இப்போ நம்ம மூடி வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மூடியை க்ளோஸ் பண்ணிட்டா இப்போ நமக்கு வந்து லைட் ரெடி. நம்ம அடுத்தபடியா என்ன பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் கிட்ட போயிடும். கண்ட்ரோல் அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் மாடுவல், அது போர்டு நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த பாருங்க, சார்ஜ் மாடுவல். இந்த சார்ஜ் மாடுவல்ல அடுத்து நம்ம லைன் கொடுக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சால்டிங் பண்ணிட்டோம். சார்ஜ் லைனுக்கு தனியாகவும், அடுத்து பேட்டரிக்கு தனியாகவும், உங்களுக்கு அவுட்புட் தனியாகவும் நம்ம சார்ஜிங் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து
பேனலுக்கு வந்து லைன் மாத்திரம் பிளஸ் மைனஸ் லைன் மாத்திரம் நம்ம கொடுத்துட்டு நம்ம டைரக்டா செட்டப்புக்கு அந்த செட்டுக்கு கொண்டு போய் நம்ம லைன் கொடுக்க வேண்டியதான். சுவிட்ச் மாத்திரம் பாத்தீங்கன்னா அந்த சுவிட்ச் மாத்திரம் நம்ம கடைசியா நம்ம லைன் பண்ணிக்கிறோம். மற்றபடி உங்களுக்கு இந்த வேலை ஃபுல்லாமே பினிஷிங் தான். நமக்கு தேவையான அளவு ஒயர் மாத்திரம் தான் நம்ம தேவைப்படும். மற்றபடி கனெக்ஷன் லைன் எல்லாமே சிம்பிளான கனெக்ஷன் தான். நீங்க இதை மாத்திரம் பண்ணாலே போறோம். கனெக்ஷன் எல்லாமே ஓகே. நம்ம வாங்க அடுத்து நம்ம டைரக்டா செட்டப்புக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்துட்டீங்கன்னா நமக்கு சோலார் பேனல்ல இருந்து லைன் கொடுத்துட்டோம், ஒயர் கொடுத்துட்டோம் பிளஸ் மைனஸ்க்கு. இந்த படியில ஏறி நம்ம இந்த செட்டுக்கு மேலதான் இந்த சோலார் பேனல் வைக்க போறோம். மேக்சிமம் வந்து இதுல வந்து ரொம்ப வெயில் படாது, ஓரளவு கொஞ்சம் தான் வெயில் படும். நமக்கு கிடைச்ச அளவு போறோம். சார்ஜ் எப்படி ஏறுதுன்னு பார்த்து செட் பண்ணி பார்த்துடலாம். வாங்க நம்ம பேனல இப்போ மேல அரேஞ்ச் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்டுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். பேனலை பாருங்க, 6 வோல்ட் பேனலை வந்து நம்ம இந்த தகடுக்கு மேலே ஏறி தகடுக்கு மேலே வச்சிருக்கோம். அதுல இருந்து பிளஸ் மைனஸ் ஒயர் வந்து 2 எடுத்திருக்கோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒயர் வந்து கொஞ்சம் பரு ஒயர், அதை கொடுத்து எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து மரங்களா இருக்கு. நமக்கு எந்த அளவு பாதி அளவு தான் சூரிய ஒளி கிடைக்கும், கிடைச்ச அளவு போறோம் அப்படின்ட்டு தான் நம்ம வச்சிருக்கோம். எந்த அளவு இதுலயே நமக்கு சார்ஜ் ஆகுது, எப்படி எரியுதுன்ட்டு தான் பார்க்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்த ஒயரை பிளஸ் மைனஸ் வந்து நம்ம கீழே வந்து இண்டிகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு இதுல இருந்து எத்தனை வோல்ட் நமக்கு அவுட்புட் 6 வோல்ட் பேனல்ல இருந்து எப்படி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். இப்போ நமக்கு 2 வேலை இருக்கு. அவுட்புட் வருதா, எத்தனை வோல்ட் வருது, பிளஸ் மைனஸ் ஒயர் எது அப்படின்ற நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு நம்ம வந்து மல்டிமீட்டர் வந்து ஆன் பண்ணிக்கிட்டு டிசியில வச்சுக்கிட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் கொடுக்கும். 6 பாயிண்ட்டுக்கு மேலே வருது, 6.2 அந்த மாதிரி வோல்டேஜ் வந்துகிட்டு இருக்கு. கரெக்டா நமக்கு இந்த நிழலுள்ள பகுதியிலேயே இவ்வளவு வோல்ட் வரது நமக்கு பேட்டரியை நல்லா சார்ஜ் ஆகும். நமக்கு இந்த அளவு பவர் வந்தாலே நமக்கு போதும், தாராளமானது. இப்போ பாத்தீங்கன்னா அதுதான் பிளஸ், இது மைனஸ். நம்ம வந்து அதை ரெண்டையும் டேப் அடிச்சு இண்டிகேட் பண்ணிக்கிட்டோம் பிளஸ் மைனஸ் எது அப்படின்ட்டு. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் வந்து நம்ம டேப் போட்டு இண்டிகேட் பண்ணியிருக்கோம், மைனஸ் வந்து அப்படியே பிளேனா விட்டுருக்கோம். இப்போ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சார்ஜ் மாடலை வந்து இப்போ நம்ம செட் பண்ண போறோம். இதை வந்து இந்த கம்பில் செட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கம்பில் வந்து நம்ம இப்போ செட் பண்ண போறோம். அதை எப்படி செட் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ இந்த கம்பில் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகக்கூடியதை மேலே பார்க்கையும் பேட்டரி லைனை அவுட்புட்டை கீழே பார்க்கையும் வச்சு நம்ம வந்து கம்பி போட்டு முறுக்கி அந்த கம்பில் அட்டாச்சா சார்ஜ் மாடலை வந்து இப்போ நம்ம மாட்டிட்டோம். இப்போ பாருங்க, நம்ம அடுத்தபடியா நம்ம பேட்டரியவும் ஜாயின் பண்ணணும். இப்போ பேட்டரியை நம்ம வந்து அடுத்து எடுத்திருக்கோம். பேட்டரியவும் நம்ம அது பக்கத்துலேயே வச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், சார்ஜிங் நல்லா குயிக்கா ஏறும். அதனால நம்ம அது பக்கத்துலேயே வச்சு சார்ஜ் பண்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணோம். இப்போ அதையுமே நம்ம அது பக்கத்துல வந்து கெட்டுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பேட்டரி வந்து கொஞ்சம் பரும் பேட்டரி, நான் சொன்ன மாதிரி பரும் பேட்டரி தான். உங்களுக்கு கொஞ்சம் ஆம்ஸ் நிற்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த சார்ஜ் மாடலுக்கு கீழேயே நம்ம அதை வந்து அரேஞ்ச் பண்ணி ஒட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து லைன் மாத்திரம் தான் கொடுக்கணும். இப்போ நம்ம அதை கடைசி கொடுத்துக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா சோலார் லைன் வந்து மேல இருந்து அந்த வழியா கொண்டு வந்து சார்ஜிங்குள்ள பாயிண்ட்ல நம்ம வந்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் லைட்டிங் பாயிண்ட் இருக்கு, பேட்டரி பாயிண்ட் இருக்கு. பேட்டரி பாயிண்ட் நம்ம கொடுத்துடலாம், பக்கத்துல தான் இருக்கு. அடுத்து லைட்டிங் கொடுக்கணும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோலார் லைனுக்குள்ள வந்து அந்த செட் வழியா மேல் வழியா எடுத்துட்டு வந்து நம்ம வந்து அந்த நடுக்காலுக்கு வந்து அந்த கம்புக்கு வந்து சுத்தி நம்ம அது வழியா கீழே கொடுத்து இப்போ பிளஸ் ஒயரை நம்ம ஜாயிண்ட் அடிச்சு விட்டுட்டோம். இப்போ அடுத்து மைனஸ் ஒயரை ஜாயிண்ட் அடிச்சு விட்டணும். இப்போ ஒரு டெஸ்டிங் பாத்துறோம். மேல இருந்து சப்ளை சோலார்ல இருந்து போர்டுக்கு கிடைக்கா சார்ஜ் கண்ட்ரோலுக்கு அப்படின்ட்டு பார்க்கும். கிடைக்கி பாருங்க, அந்த ரெட் கலர் லைட் எரியுது பாருங்க. நான் விட்டு வைக்கிறேன் பாருங்க. இப்போ டச் பண்றேன், அதை எரியுது பாருங்க. அந்த ரெட் கலர் லைட் எரிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்னா சோலார் நம்ம வச்சிருக்கக்கூடிய சோலார் கண்ணாடியில இருந்து கரெக்டா அவுட்புட் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. 6 வோல்ட் 5 வோல்ட் டு 6 வோல்ட் வரை நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு சோலார் வந்து கம்ப்ளீட், பேட்டரியுமே கம்ப்ளீட். பேட்டரியும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு, கனெக்ட் பண்ணியாச்சு, சோலாரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரி வந்து நமக்கு கனெக்ஷன் ஆகி சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்தபடியா பார்க்கக்கூடியது வந்து லைட் கனெக்ஷன் கொடுக்கணும். லைட் வந்து நம்ம இப்போ கொடுக்கறது வந்து நம்ம சென்டர்ல கொடுக்க போறோம். இப்போ இந்த சார்ஜ் மாடல்ல ஃபுல் ஆயிட்டுனா ப்ளூ கலரா மாறிடும். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டர்ல தான் நம்ம அந்த கம்பல தான் லைட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். அது வழியா எடுத்து வந்து நம்ம பேட்டரியில கொடுத்து சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுக்க போறோம். இப்போ நம்ம அந்த சென்டர்ல நம்ம லைட்டை மாட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம லைட் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட் எடுத்துட்டு அதுல என்ன ஒரு கம்பி எக்ஸ்ட்ரா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கம்பியை தான் நம்ம மேல வச்சு கெட்ட போறோம். இப்போ பாருங்க, லைட்டுக்கு தேவையான அளவு ஒயர் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு தேவைப்படுதோ போர்டு வரைக்கும், அந்த பேட்டரி வரைக்கும் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அது வரைக்கும் எடுத்துட்டு நம்ம இப்போ லைட்டை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. மேல வந்து லைட்டை வந்து மாட்டி விட்டாச்சு. இப்போ ஒயரை முதல்ல நம்ம மேலோடி அந்த கம்பு வழியா கொடுத்து கீழே அந்த போர்டுக்கு எடுக்கணும். இப்போ பாருங்க, நம்ம அதை கொடுக்கறதுக்கு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதையுமே நம்ம கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேல் வழியா அந்த கம்பு வழியா கொடுத்து அந்த ஒயரை வந்து லைட் ஒயரை வந்து கீழே கொண்டு வந்தாச்சு. சுவிட்ச் மாத்திரம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கனக்குள்ள. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவிட்ச் எடுத்துட்டோம். சுவிட்சை வந்து இந்த கம்பல தான் அந்த பேட்டரிக்கு நேரா கீழே தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். இப்போ அதுக்கு தான் நம்ம வச்சு பாக்குறோம். இந்த இடத்துல வச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணது பிரஷிங் சுவிட்ச் தான், இதனால உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிரஷிங் ஒரு டைம் பண்ணா ஆன் ஆகும், இன்னொரு டைம் பண்ணா ஆஃப் ஆகும். அப்படி உள்ள மாடல் தான் நம்ம கம்பல அரேஞ்ச் பண்ணியாச்சு பாருங்க.
இப்போ ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம், கரெக்டாக அது ஒர்க் ஆகுது. லைனுமே நம்ம கொடுத்தாச்சு, பேட்டரி லைனு ப்ளஸ் லைட்டுக்குள்ள லைன் எல்லாமே ஜாயின் பண்ணி சுவிட்ச் வழியாக நம்ம கனெக்ஷன் எடுத்தாச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணால் லைட் எரியும். ஒரு டெஸ்டிங் பார்த்துருப்போம் பாருங்க. சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி பிரைட்னஸாக சூப்பராக இருக்குது. நைட் உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணியும் காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக பகல்ல எவ்வளோ வெளிச்சம் இருக்கு பாருங்க. நம்ம சுவிட்ச் ஒர்க் ஆகுது. நம்ம ரெடி பண்ண செட்டப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நம்ம அரேஞ்ச் பண்றதை இப்போ காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, செட்டுக்கு மேல நம்ம பேனல் வச்சிருக்கோம். பேனல் வச்சு அதுல பிளஸ் மைனஸ் ஒயரை வந்து எடுத்து கொண்டு வந்திருக்கோம். அந்த கம்பு வழியா எடுத்து கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்து இப்போ பாருங்க, அந்த கம்பு வழியா கீழே இறக்கி சார்ஜ் மாடுவல்ல அதைத்தான் நம்ம வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலா யூஸ் பண்ணியிருக்கோம். அதுல ஜாயின் பண்ணி சார்ஜ் ஆகுது. பேட்டரியும் அதுக்கு கீழே ஜாயின் பண்ணி நம்ம சுவிட்சும் ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்க, இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ரெட் கலர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பேட்டரி பாத்தீங்கன்னா 3.2 வோல்ட் 5000 mAh பேட்டரி நல்லா சார்ஜ் நிற்கும். உங்களுக்கு லைட்டை பாருங்க, லைட்டை சென்டர்ல மாட்டி விட்டுருக்கோம். எவ்வளவு பிரைட்னஸ் ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டேரெக்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துறோம். நைட் உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது பிரைட்னஸ் அப்படின்ட்டு காமிங்க. இப்போ பாருங்கள், நம்ம நைட் வீடியோக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் வெளிச்சத்தை பாருங்கள். ஒரு லைட்டு எவ்வளோ வெளிச்சம் இருக்குது நமக்கு. இதோட சேர்த்து இன்னொரு அடிஷ்னல் லைட்டு நம்ம ஒரு 5 வோல்ட்டில் இருக்கக்கூடிய லைட்டு இந்த பேட்டரியில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். நான் இந்த லைட்டை தான் அந்த சைடுக்கு நான் ஒட்ட போகிறேன் பாருங்கள். இப்போ அந்த கம்பில் சைடில் நான் இதை வந்து இந்த லைட்டை நான் மாட்ட போகிறேன். இந்த இடத்துல நம்ம மாட்டலாம் பாருங்கள். நான் மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதனுடைய 2 லைட்டும் சேர்ந்து பிரைட்னஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைட்டையும் மாட்டி விட்டாச்சு. உங்களுக்கு சப்ளை ப்ளஸ் மைனஸ் கொடுத்து விட்டு அந்த கம்பில் மாட்டி விட்டாச்சு. பிரைட்னஸ் சூப்பராக இருக்குது. மொபைலில் வந்து உங்களுக்கு கம்மியாக தெரியுற மாதிரி வீடியோவில் தெரியுது. ஆனால் பிரைட்னஸ் நேரில் வந்து சூப்பராக பிரைட்டாக இருக்குது. உங்களுக்கு மேலே உள்ள லைட்டும் இந்த சைடு லைட்டும் மொத்தமாக காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக 2 லைட்டும் சேர்த்து இந்த தொழுவில் மாட்டு தொழுவில் எவ்வளோ ஒரு பிரைட்னஸாக இருக்குன்னு பாருங்கள். கரண்டே இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம கரண்ட்டை கொண்டு வந்திருக்கோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சு அவ்வளோ ஒரு தெளிவாக கொண்டு வந்திருக்கோம். பிரைட்னஸ் நான் இந்த அளவு வரும்னு நான் எதிர்பார்க்கல. 2 லைட்டும், ஒரு லைட்டே நல்லா பிரைட்னஸ் இருந்துச்சு. இப்போ அதோட சேர்த்து நம்ம 2 லைட்டு மாட்டியிருக்கோம். அது சைடு லைட்டும் உங்களுக்கு சென்டரில் மேலே கிடக்க லைட்டும் சேர்ந்து அவ்வளோ ஒரு பிரைட்னஸாக இருக்குது. நம்ம வீடியோவில் வந்து சோலார் பற்றி எல்லா டாபிக் பற்றியும் நம்ம போட்டுட்ருக்கோம். அதாச்சும் சோலாரில் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பெரிய லெவலில் பண்ணக்கூடிய சோலாரும் சரி, இந்த மாதிரி மினி செட்டப்பில் பண்ணக்கூடிய சோலாரும் சரி, நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் பின்தொடர்ந்து வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர்